Hallelujah. எல்லாம் கை தட்டி உற்சாகமா பாடலாம். Let's glorify our Lord.
அல்லேலூயா. அடுத்த பாடலாக உம்மை ஆராதிக்கிறோம் என்ற பாடலை
ஒன்றும் தெரியாது. இந்த நேரத்திலே கர்த்தர் நம்மை அழைத்தார். இந்த நேரத்துல இங்கே நாம் இருக்கிறோம் அவருடைய சித்த கிருபையாக நன்றி செலுத்துவோம். இந்த நேரத்துல கூட அப்பா நாங்க வாலிபராக யூத்ஸாக இந்த நேரத்துல நாங்க தம்பி தங்கச்சியோட எல்லாரையோட வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நாங்க என்ன கவலையோட கஷ்டத்தோட நாங்க வந்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் சுவாமி. ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமை கொள்ள மட்டும்தான் சுவாமி. வார்த்தைகளை கேட்கும் ஆண்டவரே அதன்படி நாங்கள் நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்ய போகிற கிருபை காயும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே நீங்க செய்ய போகிற கிருபை காய் நன்றி நன்றி நன்றி. ஜீவன் தண்ணி கொடுத்தவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அல்பாவும் மேகமானவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. நீ சொன்னால் போதும் செய்வேன்.
சுவாமி. ஆண்டவரே தகப்பனே, இந்த ஆண்டவரே worship உங்களுடைய பாதப்படி நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை முழுமையான தாழ்த்துகிறோம் சுவாமி. எங்களை வாழ்ந்த நீர் உயர்த்துகிறது. நீர் எங்களை முழுமையாக தாழ்த்தி நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் உட்காரலாம். கோயிலுக்குலாம் முன்னாடி கூட உட்காருங்க, பரவாயில்ல. சேர் இல்லைன்னா பெரியவங்களுக்கு சேரை விட்டு கொடுத்து நம்ம இந்த நேரத்தில் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் உட்காந்து நெருக்கமா இருக்குது. ஓகே, காட் பிளஸ் யூ. இந்த நாளில் கூட இந்த எபினேசர் அப்போஸ்தலிக் காஸ்பல் மிஷன் உடைய அழைப்புக்கு இணங்கி இந்த ப்ரேயர் ரிவைவல் மீட்டிங்க்கு வந்தவங்க யாவருமாய் கூட வாழ்த்தி நான் வரவே இருக்கிறேன். 1 மாத குழந்தையாக தான் இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது. போன மாதம் டானி அசோக் நகரில் நாங்கள் வந்து ஷாம்பூர்கிட்ட ஒரு தேவ ஆலயத்தில் இந்த ஒரு ஊழியத்தை நாங்கள் வந்து ஆரம்பித்தோம், டெடிகேட் பண்ணோம். ஸோ இந்த நாளில் வந்திருக்கிற உங்களுக்கு கூட இந்த ஊழியத்தை குறித்து பகிர்ந்து கொடுக்கணும்னு சொல்லி நான் விருப்பப்படுகிறபடினால ஸோ நான் வந்து இந்த காரியத்தை உங்களுக்கு நான் சுருக்கமாய் நான் உங்களுக்கு சொல்லி நம்ம இதில் வந்திருக்கிறதான பாஸ்டர் எட்வினுடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். அருமையான ஒரு பைபிள் டீச்சர், அவர் சத்தியத்தில் நம்மளை அவர் நடத்தக்கூடியவர். நம்முடைய இந்த ஊழியத்தை குறித்து சுருக்கமாய் அவங்களுக்கு நான் சொல்ல நான் விருப்பப்படுறேன். ஆரம்பத்தில் ஒரு சகோதரர்களாய் வேற வேற சபைகளுக்கு போற நாங்க இணைந்து ஜெபத்துல நாங்க ஜெபிக்கலாம், கூடி ஜெபிக்கலாம் என்று தீர்மானித்து ஒரு 4-5 சகோதரர்களாக சேர்ந்து நாங்க ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஸோ அந்த ஜெபிக்கிற நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், we gathered during free time and prayed in the church near also. இதே சபையில நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அதன் பிறகு இந்த ஜெபிக்க வந்த இந்த இடத்துல பாஸ்டர் ஜெயக்குமாரும் மற்றும் நம்ம அதில் இருக்கிற பிரதர் பால் அவரும் எங்களை வந்து ஆழமான ஒரு சத்தியத்துக்குள்ள அவங்க வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அநேக டினாமினேஷன்ல இருந்து இந்த இடத்துல வரும். ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க வந்து அந்த சத்தியத்தை வந்து கேட்கறதுக்கு ஒரு புதுசா அவங்களுக்கு கேட்க ஆண்டவர் உதவி செய்தார். அதற்காக ஆண்டவருடைய நாமத்திற்காக ஸ்தோத்திரம். அப்படியே தொடர்ந்து நாங்க என்ன பண்ணோம்னாக்கா, இப்படி நம்ம இன்னைக்கு எப்பயோ ஒரு முறை நம்ம ஜெபிக்கிறது, தொடர்ந்து ஒரு காலையில ஒரு ஜெபம் ஜெபிக்கலாம்னு ஒரு சனிக்கிழமையில எல்லாரும் கூடி நாங்க மறுபடியும் என்ன பண்ணோம், ஜெபிக்க நாங்க வந்து ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், ஜெபிக்க கர்த்தர் நம்ம உள்ளத்துல என்ன பண்ணாருனாக்கா, ஏதாவது ஒரு ஊழியத்தை கர்த்தருக்கு என்று செய்யும்படியாக சபைகளுக்கு எல்லாம் அவங்கவுங்க சபைக்கு போய் மற்ற நேரங்களில நம்ம வந்து கர்த்தருக்காக ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும் அப்படின்னு எல்லாம் ஒருமானப்பட்டு ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தரிசனங்களை கொடுத்து அந்த இடத்துல ஆண்டவர் அப்புறமா எங்களுக்கு சில காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணாருனாக்கா பிளான் பண்ணும்படியாக ஏதாவது கர்த்தருக்கு நம்ம செய்யணும் அப்படின்றதுனால எல்லாரும் செய்வது போல உடனடியா நம்ம செய்திடக்கூடாது. லீகலா எல்லா காரியங்களும் செய்து ஆண்டவருக்காக காத்திருந்து எல்லா காரியங்களும் நாங்க என்ன பண்ணோம், செபித்துனே எல்லா காரியங்களும் நாங்க செய்து வந்தோம். அப்புறம் கொஞ்சம் நாட்கள் ஆனோம்னா நம்ம ஊழியத்திற்கு என்று சொல்லி ஒரு பேரை நம்ம வைக்கிறோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணி அந்த வசனத்தின் அடிப்படையில நாங்க என்ன பண்ணோம், இந்த ஊழியத்திற்கு ஆண்டவர் அந்த வசனம் போடுறாரு. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம் நாங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் இந்த ஒரு வசனத்தை தான் அவர் கொடுத்தார். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சீனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதுக்கு எபினேசர் என்று பெயரிட்டார். அந்த மாதிரி அந்த இடத்துல அந்த வசனத்தின் அடிப்படையில எபினேசர் அப்போஸ்தலிக் காஸ்பல் மிஷன் என்று சொல்லி ஒருமனப்பட்டு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த அந்த நாமத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்க நாங்கள் ஆரம்பித்தோம். அதனுடைய பெயர் தான் எபினேசர் அப்போஸ்தலிக் காஸ்பல் மிஷன். இன்னும் சில மாதங்கள் கடந்து போன உடனே இந்த ஆண்டுல தான் ஜூலை மாதம் 16ஆம் தேதி ஆண்டவர் எங்களுக்கு இந்த பேர்ல வந்து
ரிஜிஸ்டர் பண்ணும்படியாக கவர்மெண்டாக நாங்கள் அது வரைக்கும் யாருக்கிட்டையும் எந்த விஷயத்திலையும் எதுக்கும் நாங்கள் கேட்டது கிடையாது. இந்த லீகலா எல்லா காரியங்களும் நம்ம முடிச்சு நம்ம வரலாம், அப்புறமா ஜனங்க மத்தியில இந்த காரியத்தை குறித்து நம்ம ஷேர் பண்ணலாம்னு சொல்லி இந்த ஊழியத்தை வந்து இந்த எபினேசர் அப்போஸ்தலிக் காஸ்பல் மிஷன் என்ற பெயர்ல லீகலான ஒரு ரெஜிஸ்டர் நாங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு பிரகாரமாக நாங்க நடத்தணும். இந்த லீகல் இந்த ரெஜிஸ்டர் ஆகிற வரைக்கும் நாங்க சைலண்டா இருக்கல. ஸோ அதுக்குள்ள நாங்க ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னு சொல்லி poor feeding we started with supporting food to the Akipiki tribes. ட்ரைப் இருக்கக்கூடியதான அந்த இடத்துல போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரியான காரியங்களில் அங்கே செய்து கொடுத்து அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு சேரிட்டி ஒர்க் நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம், அந்த இடத்துல போனோம். 15ஆம் தேதி இந்த மாதம் நவம்பரில் இந்த ஊழியத்துடைய அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் நாங்கள் ஓபன் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே நேரடியாக ஊழியத்தின் பணம் எல்லாம் அந்த ஊழியத்திற்கு அந்த பேங்குக்காக போய் அந்த பேங்க் மூலியமா நம்ம எந்த ஊழியத்திற்காக கொடுக்க போறோமோ அந்த ஊழியத்துக்கு அந்த பணம் செயல்படும்படியா எந்த விதத்திலையும் அது வேற விஷயத்துக்கு மிஸ்யூஸ் ஆகாதபடி ரொம்ப ஆக்சஸ் இதை வந்து ஸ்ட்ராங் பண்ணி இதை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். அதுக்கப்புறமா நாங்கள் பார்க்குறோம் 21 இந்த மாதம் 1ஆம் தேதி நவம்பர்ல நாங்கள் வந்து ஒரு டிசைபிள்ஷிப் கிளாஸ் இந்த இடத்துல நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணும்படியா கர்த்தர் உதவி செய்தார். அதற்கு நம்ம மதில் இருக்கிற பாஸ்டர் கிங் எட்வின் தான் அந்த இடத்துல வந்து இந்த டிசைபிள்ஷிப் கிளாஸ் வந்து எங்களுக்கு நடத்தினார். தொடர்ந்து ஒவ்வொரு மாதங்களும் இந்த கிளாஸ் வந்து நடத்தும்படியா நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறமா 8ஆம் தேதி நாங்கள் வந்து ஒரு முழு இரவு நாங்கள் செபம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான காரியங்கள் நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோன்றது ஒரு ஸ்னாப்ஸோட கூட பார்க்கலாம். பாருங்க, நாங்கள் வந்து ஊழியத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்பதாக நாங்கள் வந்து செஞ்சு கொண்டிருந்ததால சும்மா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு இந்த இடத்துல நாங்கள் வந்து அக்கிபிக்கின்ற ஒரு ட்ரைபல் பிள்ளைங்க மத்தியில போய் அந்த இடத்துல ஒரு நாள் அவங்களோட கூட நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி அந்த இடத்துல ஜெபம் பண்ணி அவங்கள சத்தியத்துல நடத்தி அவங்களுக்கு நாங்கள் வந்து அந்த இடத்துல நீங்க சாப்பாடு கொடுக்குற ஒரு போட்டோ தான் இந்த இடத்துல நீங்க பாக்குறீங்க. அதுக்கப்புறமா நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து எண்ணூர்ல இருக்கக்கூடியதான மென்டலி சேலஞ்சுடைய பிள்ளைங்க, காட் சைல்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், இந்த பிள்ளைங்க தான் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு 20 பிள்ளைங்களே இந்த மதர் வந்து அந்த இடத்துல அந்த பிள்ளைங்களை வந்து நடத்துறாங்க. ரொம்ப கஷ்டத்தோட கூட அங்க நடத்தி கொண்டிருக்கிறாங்க. எங்களுடைய ஊழியத்தின் சார்பில் நாங்க அந்த சேலஞ்ச் அந்த ஸ்கூலுக்கு போய் அந்த இடத்துல எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து ஒரு பணத்தை அவங்களுக்கு வந்து நாங்க வந்து என்ன பண்ணோம்னாக்கா அந்த ஹெல்ப் பண்ணும்படியாக கர்த்தர் அந்த ஒரு காரியத்தை அவர் செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இது வந்து தேவநிலையில இருக்கக்கூடியதான ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம். அந்த இடத்துல போய் ஒரு ஜெஸ்ஸி, நம்ம இங்க இருக்கிற ஜெஸ்ஸியை நாங்க கொண்டு போய் அந்த இடத்துல விட போகும் பொழுது வயசானுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நாங்க இட்டுட்டு போனோம். அப்போ அவங்க தூக்கின்னு போகிறதுக்கு எங்களுக்கு எந்த விதமான ஃபெசிலிட்டிஸ் அந்த இடத்துல இல்லாம இருந்துச்சு. ஒரு சேர்ல கூட நாங்க தூக்கி போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அது ஓல்டேஜ் ஹோமா இருக்கிறதுனால என்னைக்கு வேணுமானாலும் அவங்க சீரியஸ் ஆகலாம், உடனடியாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாம், இல்லை அங்கத்துல மேல கொண்டு வரணும் எமர்ஜென்சியா. அதற்காக நாங்க என்ன பண்ணோம், அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சர் வந்து அந்த ஹோம்ல போய் நாங்க வந்து கொடுத்துருக்கிறோம். ஒரு சபையில வந்து ஒரு 2 சேர் நாங்க கொடுத்துருக்கிறோம். இங்க ஒரு சபையில வந்து இங்க ஒரு சேரை நாங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறோம். லீடர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ஊழியத்திற்காக கொடுக்கக்கூடிய காரியங்களை இந்த இடத்துல நீங்க வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல பிளைண்ட் ஸ்கூல் ஒரு நாள் ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். நாங்க எல்லாம் செதுக்கி இந்த போனாலும் நாங்க யாருக்கிட்டுமே நாங்க வெளியே வாங்கல, யாருக்கும் ஸ்பான்சருக்கு போகல. இங்க இருக்கிற லீடர்ஸுங்க அவங்களுடைய ஃபேமிலியில செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு அதுல கொஞ்சம் சேவிங்ஸ் எடுத்து அதுல கான்ட்ரிபியூட் பண்ணி அதன் மூலமா உதவி செய்யக்கூடிய காரியங்கள் தான் இதெல்லாம். இதுல பாத்தீங்கன்னாக்கா பிளைண்ட் ஸ்கூல் போகும். ஆனா பிளைண்ட் ஸ்கூல் பிளைண்ட் ஸ்கூல் நெக்ஸ்ட் இந்த பிளைண்ட் ஸ்கூல் இந்த பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ட்ரெஸ் வந்து நாங்க வந்து யூனிஃபார்ம் கொடுத்தோம். அந்த யூனிஃபார்ம் எதுக்குனாக்கா அவங்க சாட்டர்டேஸ்ல ஒரு நாள் போடுறதுக்காகவோ எங்கேயாவது ட்ரிப்பு அந்த மாதிரியே வெளியே புறப்பட்டு போனாக்கா இந்த பிள்ளைங்க வந்து இந்த யூனிஃபார்மை தான் கொடுக்குவாங்க. இந்த இடத்துல நாங்கள் கொண்டு வந்து ஆர்டர் பண்ணி இதே இடத்துல ஜெபம் பண்ணி அந்த இடத்துல போய் அவங்களுடைய
அந்த பிள்ளைங்களோட அன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பசங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம்னாக்கா இந்த யூனிஃபார்ம்ஸ் பண்ணும்படியா கர்த்தர் உதவி செய்தார். அடுத்த காரியம் நம்ம பார்க்கும் பொழுது இனாகிரேஷன் அடுத்து போன மாதத்துல அங்க இருக்கக்கூடியதான ECI சபையில இந்த ஊழியத்தை குறித்து நாங்க முதலாக போன மாதத்துல 3வது வாரத்துல இதே மாதிரி நாங்க அந்த இடத்துல ஒரு சபையில இந்த ஊழியத்தை டெடிகேட் பண்ணும்படியாக நம்ம அதில் அருமையான விஷயம் ஜெய்சுகனையா அந்த காரியத்தை தொடங்கி கொடுக்கும்படியாக அவர் உதவி செய்தார். அதெல்லாம் அவருடைய போட்டோஸ் அந்த நாளில நாங்கள் அந்த இடத்துல இந்த ஊழியத்தை குறித்துதான ஒரு பிரதிஷ்டை பண்ணக்கூடியதான ஒரு காரியம். அந்த இடத்துல எல்லாரும் வந்திருந்தாங்க பாருங்க, சப்போர்ட் பண்ணவா அந்த அம்மாவும் அன்னைக்கு வந்திருந்தாங்க. இதெல்லாம் இந்த இடத்துல இருக்கிறாங்க. ரொம்ப அருமையா அந்த நாட்கள் அது இருந்துச்சு. இது இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் இந்த காரியத்தை நாங்க இந்த பைபிள் டிசைபிள்ஷிப் கிளாஸ் இதை முக்கியமா இந்த இடத்துல சத்தியத்தை குறித்து நாங்க போதிப்போம். இந்த ஊழியத்துல விசேஷமாக மிராக்கல் அது இதுன்னு சொல்லி ஏமாத்துறதுக்காக இங்க கூட மாட்டோம். எப்பவுமே ஊழியத்துக்கு வரீங்கன்னு நினைச்சாக்கா நாங்க சத்தியத்தை மாத்திரம் நாங்க தேவோட வார்த்தையை தான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், நாங்க கொடுப்போம். அதுதான் உண்மை. அதுதான் அவங்க என்ன பண்ணோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை ஆகும். ஆகையால பைபிள் டீச்சிங் நிறைய இருக்கும். சத்தியத்துல நடத்தக்கூடிய வசனங்கள் இது எங்களோட முழு இரு ஜெபத்துல நாங்க கூடி நாங்க ஊழியத்திற்காக செபிக்கிறது இந்த காரியம். இது ஃபுல் நைட் நாங்க இந்த இடத்துல நாங்க ஜெபம் பண்ணோம். அந்த சிங்கனாபாலியா பாரதி நகர்ல நம்மளுடைய பிரதர் வீட்டுல நாங்க அன்னைக்கு நைட் ஃபுல்லா நாங்க தங்கி அந்த இடத்துல நாங்க ஹால் நைட் ப்ரே நாங்க லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்க ஜெபம் பண்ணதான ஒரு போட்டோஸா இந்த போட்டோவா இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் அந்த விஷயம் ஓகே. ஸோ இதுதான் எங்களுடைய விஷன். எங்களுடைய முழு தரிசனம் என்னன்னாக்கா சேரிட்டி ஒர்க், இல்லாதப்பட்டவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தரிசனத்தை தான் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகியால இதுதான் எங்களுடைய பிரதான ஒரு நோக்கமா இருக்குது. வேற எந்த கூட்டமும் நாங்க நடத்த மாட்டோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதுதான் எங்களுடைய விஷயம். கேர் ஃபார் தி ஹங்கரி, தி ஹோம்லெஸ், தி crippled, தி blind, தி lepers and all those people who feel unwanted. ஜனங்களால புறக்கணிக்கப்பட்டவங்க, குடும்பத்தால துறந்தப்பட்டவங்க, கைவிடப்பட்டவங்க, அவங்களை குறித்து யாரும் கேர் எடுக்காதவங்க, அப்படிப்பட்டதான ஜனங்களை நோக்கி பார்த்து அவங்களுக்கு சில உதவிகளை செய்யப்படியாதான் இந்த ஊழியத்தை நாங்க ஆரம்பித்திருக்கிறோம். வசனம் சொல்றது கிரியைகள் இல்லாத விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, செத்ததா இருக்குது. வெறும் பைபிளை மாத்திரம் நாங்க சொல்லி கொடுத்திருந்தாங்க அது ஒரு மாதிரி சுயமாயிடும். அதனால நாங்க அந்த கிரியைகளின் மூலமாய் எங்களுடைய விசுவாசத்தை இந்த பக்கம் நாங்க என்ன பண்றோம், எங்களுடைய மிஷனை நாங்க பாக்குறோம். இந்த பக்கத்துல நாங்க என்ன செய்யறோம், அந்த பக்கம் சேரிட்டி ஒர்க் நடந்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய மிஷன் அதுல முதல் பாயிண்ட் எதுனாக்கா preaching gospel of Jesus to the unreached. அறிவிக்கப்படாத எந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை அறிவிக்கப்படாத இருக்குதோ அந்த இடத்துல போய் இந்த சுவிசேஷத்தை கொண்டு போய் அந்த ஜனங்களோட கூட சேர்க்கிறது எங்களுடைய பிரதான ஊழியமா இருக்கிறது. அப்போ இன்னைக்கு எத்தனையோ கிராமங்கள்ல எத்தனையோ பகுதிகளில இந்த பெங்களூர்ல கூட பல இடங்களில இயேசு பத்தி தெரியாம இருப்பாங்க ஜனங்க. அந்த இடத்துல இயேசப்பாவுடைய அன்பை சொல்லி அவங்கள மூலமா விசுவாசத்துக்களை கொண்டு அந்த ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது பிரதான ஊழியம். ரெண்டாவது மேக்கிங் டிசைபிள்ஸ், சிஷ்யத்துவம். நல்ல ஒரு டிசைபிளாக ஏதோ சுவிசேஷத்தை அறிவிச்சோம் சர்ச்சுக்கு கொண்டு வந்தோன்றது இல்ல, அவங்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுத்து ஒரு நல்ல ஒரு இயேசப்பாவுக்கு ஒரு நல்ல ஒரு சீஷர்களாக ஆக்கணும்ன்றதுனால கோர்ஸ் இது அப்படி ஒரு வாரத்துல நீங்க கற்றுக்கொள்ள முடியாது. சில மாதங்கள் நம்ம இந்த கிளாஸ்ல உக்காந்தாதான் அந்த சத்தியம் நமக்கு புரியும். அந்த மாதிரியான ஒரு ஊழியத்தை நாங்க செய்யறோம். எங்களுடைய ஊழியத்துல எண்ட் டைம் மெசேஜஸ் அதிகமா இருக்கும். கடைசி காலம் பிரசங்கங்கள் நமக்கு என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும். கடைசி நாட்களில் என்னெல்லாம் சம்பவிக்க போகுது, எப்படியெல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது, இந்த சத்தியத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஊழியத்துல நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். இவாஞ்சலிசம், சுவிசேஷ ஊழியங்கள், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, குழந்தையுடைய ஊழியங்கள் கூட மினிஸ்ட்ரிக்காரங்க பிடியில எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி தான். அது போக கிராம ஊழியங்கள், செமினார் கண்டக்ட் பண்ணக்கூடிய காரியங்கள், அது மாத்திரம் கிராமத்திலையும் சில ஸ்லம் பகுதிகளில்
நாங்க போய் டியூஷன் சென்டர் செய்யும்படியா உதவி செய்யறோம். இப்போ சுனில் பிரதானெல்லாம் சாலமோனெல்லாம் போயிட்டு சண்டேஸ்ல போயிட்டு கிராமத்துல இருக்கிற பகுதிகளில போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அங்க டியூஷன் எடுக்கிறாங்க. அந்த இடத்துல டியூஷன் எடுக்கிற சண்டே கிளாஸ் எடுக்கிறாங்க. டைரக்டா போய் சண்டே கிளாஸ் எடுத்தா அங்க இருக்கிற ஜனங்க என்ன பண்றாங்க, அட்டாக் பண்றாங்க, அடிக்கிறதுக்கு வராங்க, என்ன பண்றேன் என் பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவங்களுக்கு சண்டே கிளாஸ் சப்போர்ட்டா நாங்க என்ன பண்றோம்னாக்கா, நாங்க வந்து டியூஷன் சென்டர் அந்த இடத்துல கண்டக்ட் பண்ணி செக்யூலரா அவங்களுடைய படிப்பு டியூஷனை கொடுத்து வாரத்தின் கடைசி நாட்கள் அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, சண்டே கிளாஸ் அந்த இடத்துல எடுக்கும் போது அவங்களுக்கு அது உதவியா அது இருக்கும். இதுதான் இந்த ஊழியத்துடைய தரிசனம். இந்த ஊழியத்துல நீங்க கூட தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக செபிக்கலாம், தாங்கலாம், பங்கு பெறலாம், பங்காளர்களாம் நீங்க மாறலாம். நீங்களும் இதுல வந்து ஊழியத்தை செய்யலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் உங்களை எல்லாரையும் கூட நான் வந்து வெல்கம் பண்றேன். ஒவ்வொரு மாதத்திலையும் 2வது அல்ல 3வது வாரத்துல இப்படிப்பட்டதான ப்ரேயர் ரிவைவல் மீட்டிங்கை நாங்க நடத்த விருப்பப்படுறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பகுதிக்கு நாங்கள் சுற்றிக்கிட்டே இருப்போம். நாங்கள் ரவுண்ட்ஸ் அப்படி வரோம். ஒவ்வொரு மாதத்துலேயும் உங்களுக்கு நாங்கள் இதை குறித்து தானே என்ன ஊழியம் செய்து இருக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் அறிவிக்குவோம். அருமையாக இந்த ஊழியத்தை செய்யும்படியா கர்த்தர் நல்ல லீடர்ஸ்ல இந்த ஊழியத்திற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நமக்கு வந்து ஹானரிங் டைம் ஆகுது. நம்ம இதில் பாஸ்டர் கிங் எட்வின் வந்திருக்கிறாரு. ஸோ அவர் கடந்த ஒரே ஒரு கிளாஸ் அவர் அட்டென்ட் பண்ணார். அதுக்குள்ள நம்ம அதில் சிஸ்டம் வந்து ஃபேமிலியோட வந்துருக்குறாங்க. அவங்க ஒரு பாடலை பாடும் பொழுது அவங்க பாடுவாங்க. எல்லாம் பாட்டெல்லாம் கேட்டுக்கிறாங்க. பிரதர்ஷப்பா என்ன ஒரு பாட்டு பாடுவாங்க, தெரிஞ்ச பாட்டு பாடு. அவ்வளோ தூரத்துல இருந்து வந்துருக்கீங்கல்ல. ಉಸಿರಿರುವ ದಿನದಲ್ಲ ನಮ್ಮ